finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட் கேப் டவுன் டே 1 ரிவ்யூ. நிறைய செஷன் வைஸ் செஷனாக நான் சில வீடியோஸ்லாம் போட்டு இருந்தேன், ஒரு புது விதமாக ட்ரை பண்ணேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஓவரால் ரிவ்யூ. ஸோ டே 1 எப்படி போச்சு? எப்பா விக்கெட்ஸ் தான். என்னடா ஒரு நாளைக்கு 23 விக்கெட்ஸா, என்னடா பிச்சுது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தாங்க இருக்கு, ஸ்டீப் பவுன்ஸ். நம்ம வந்து சொல்லுவோம் பாத்தீங்களா, ஸ்பின் ஆகி பால் லோ ஆகினே இருக்குன்னு. அந்த மாதிரி இது அப்படி இல்லை, பால் ஏறிக்கிட்டே இருக்குது ஒரு ஸ்டேஜுக்கு மேல. எவ்வளவு பெரிய கொம்பனான பேட்ஸ்மேனா இருந்தாலும் சரி, இந்த பிச்சில் வந்து 2 4 3 4 அடிச்சாலும் ஒரே ஒரு பால் லென்த்ல வந்தா லைட்டா டர்ன் ஸ்விங் ஆச்சுன்னா மாட்டிப்பான், இல்ல பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்ததுன்னா மாட்டிப்பான். முக்கியமா ஸ்விங் மேட்டர் கூட இல்லைங்க, அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்னாலதான் பல பேர் அவுட் ஆயிட்டு இருக்காங்க. அதுல வேற வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் செஞ்சு வச்சிருக்காங்க இந்தியா. என்னன்னு பாத்தீங்கன்னா 2 சம்பவம் செஞ்சிருக்காங்க இந்தியா. ஒன்னு, சவுத் ஆப்பிரிக்காவை 55 ரன் ஆல் அவுட் ஆக்கி ஒரு மரண சம்பவம் பண்ணிட்டாங்க. இந்தியா தனக்கு தானே ஒரு சம்பவம் பண்ணாங்க. என்னன்னா 153 for 4 இருந்தாங்க, லீடு 98. ஓகே, சவுத் ஆப்பிரிக்கா வந்து தலையகிலே எல்லாத்தையும் தொங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சுரா அப்படின்ட்டு. இன்னும் 25-30 ரன் எக்ஸ்ட்ரா KL ராகுலும் விராட் கோலி அடிச்சிருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு சவுத் ஆப்பிரிக்கா. அப்பயே வந்து கை குத்துருப்பாங்க, நீங்க தாங்க இந்த டெஸ்ட் வின்னு, ஏன்னா இந்த பிச்சில எல்லாம் எங்களால் அவளை அடிக்க முடியாதுன்னு. KL ராகுல் தான் வந்து நான் போன வீடியோல சொன்ன மாதிரி அப்படி கதவை திறந்து விட்டாரு. இப்ப நான் அவுட் ஆறாம பாடுறான்னு. அதுக்கப்புறம் நடந்தது தாங்க ஹிஸ்டரியே. உலக வரலாறு கிரிக்கெட்ல இது நடந்தது கிடையாது. அதுக்கப்புறம் 6 விக்கெட்டுமே ரன்னே இல்லாம விக்கெட் எடுத்துட்டாங்க. 153 for 4, 5 6 7 8 9 10 153 ஆல் அவுட். எப்பா, எல்லாரும் கமெண்டேட்டர்ஸ் வேற கலாச்சிருந்தாங்க. என்னன்னா விக்கெட்டு 0 டாட் பால், விக்கெட். ஸோ அதுல என்ன காமிப்பாங்க ஸ்கோர் போர்டு ஸ்கிரீனிங்ல, WO. ஸோ ஓ அப்படின்ற மாதிரி அப்படியே தாங்க போச்சு. என்னத்த சொல்றது, கிட்டத்தட்ட ஃபிராக்ஷன் ஆஃப் 10 பால்ல 11 பால்ல முடிச்சிட்டாங்க அந்த 6 விக்கெட்டை. என்கிடி வந்து இன்ஃபேக்ட் ரொம்ப போரா போட்டாரு ஆக்சுவலா. இனிஷியல் ஸ்பெல், செகண்ட் ஸ்பெல்ல வந்து செமையா போட்டு ஒரே ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறமா ரன் அவுட்லாம் இருந்துச்சு, நிறைய காமெடிலாம் இருந்துச்சு. ஸோ இந்த சம்பவங்கள்லாம் ஒரு பக்கம். எஸ், சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. இந்தியாவும் டாஸ் வின் பண்ணி தான் பேட்டிங் தான் எடுத்திருப்பாங்க. பட் சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணி எதிர்பார்த்ததை பண்ணணும்னு நினைச்சாங்க. பட் எதிர்பார்க்காததுதான் நடந்தது. சத்தியமா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க 55 ஆல் அவுட் வாங்கினேன். அதுக்கு முக்கியமான காரணம் முகமது சிராஜ். என்ன ஸ்பெல்லு தெரியுமாங்க, வாய்ப்பே கிடையாது. அதாவது சிராஜ் கிட்ட ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த மனுஷனுக்கு ஒரு வாட்டி அந்த லைன் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெட்லி போலருங்க. அந்த பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுக்கிற திறமை நிஜமாவே சிராஜ் செமையா இருக்கு. ஏசியா கப்லயும் இதே தான் பண்ணாரு, அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் அதே தான் பண்ணாரு. அதனாலதான் 6 விக்கெட்ஸ் எடுத்தாரு. 6 விக்கெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா போட்டாரு. எஸ், பிச்சு அசிஸ்ட் பண்ணிச்சுங்க, அதுல எந்த பேச்சும் இல்லை. ஆனா நீ ஒழுங்கா போடணும். இதே பும்ரா, இதே முகேஷ் குமார், இதே பிரசித் கிருஷ்ணா எல்லாம் போட்டாங்க. பட் பும்ரா எல்லாருமே நல்லா, அதாவது பும்ரா அண்ட் முகேஷ் குமார் நல்லா தான் போட்டாங்க. பட் சிராஜ் எக்ஸப்ஷனலா தெரிஞ்சாரு, ஏன்னா அவரோட லைன் லென்த் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸப்ஷனலா தான் இருந்தது. அதனால கண்டிப்பா மாதிரி திணற ஆரம்பிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அண்ட் ஒரு பக்கம் பும்ராவும் பிரஷர் போட்டுன்னு இருக்காரு. அண்ட் பிரசித் கிருஷ்ணா நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், எப்படா நீ 2வது மேட்சும் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொன்னாங்க, இந்த மாதிரி என்ன ப்ரோ ஒரே மேட்ச்ல வச்சு நீங்க அப்படி சொல்லக்கூடாது, அது தப்பு, எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். நான் அதுல எதுவுமே சொல்லலைங்க. ஒருத்தரை பார்க்கும் போதே அவர் டெஸ்ட் மேட்சுக்கு ரெடியா இல்லையான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதை தான் நான் பிரசித் கிருஷ்ணா பத்தி சொல்றேன். இன்னி வரைக்குமே இந்த டெஸ்ட் மேட்ச்லயே நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து போலிங் போடும்போது 4-5 ஓவர் தான் போட்டாரு, சுத்தமா எஃபெக்டிவே இல்லை. அதே முகேஷ் குமார் தான் டெபியூட் பண்ணாரு, அவர் வந்து லாஸ்டா வந்து 2 விக்கெட் எடுத்துட்டு போனாரு, ரன்னே கொடுக்காம. அதுதாங்க மேட்ரு. உன்னால ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இம்பாக்டே கிரியேட் பண்ண முடியலன்னா அந்த ஸ்லாட்டே வேஸ்ட். இன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா 10 பேர் தான் விளையாடுறாங்க. 10 பேர் தான் விளையாடுறாங்க. ஏன்னா பிரசித் கிருஷ்ணா போலிங்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் போடுறாரு, ஃபீல்டிங் ரொம்ப புவர் ஃபீல்டர், அப்புறம் பேட் பிடிக்கவே தெரியாது. ஸோ என்ன ஆங்கிள் அவரை நம்ம கன்சிடர் பண்ணது 11ல ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவிஷ்கான் ஃபார்ம்ல இருக்காரு, நீ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட, நீங்க முகேஷ் குமார் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா சூப்பரா போட்டாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட். அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பிளேயரை கூட பிரசித் கிருஷ்ணாலாம் பார்த்தாலே, பாடி லாங்குவேஜை பார்த்தாலே ஏன்டா விளாடுறோன்ற மாதிரி இருக்கு. ஈஸியா ஜட்ஜ் பண்ணலாங்க. ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை, அதுக்கு கொஞ்சமாவது ஏதாவது பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அவர் விளையாட விதத்தை பார்த்து திருப்பி இந்த டெஸ்ட் மேட்ச் ஆனதை பார்த்தா மோஸ்ட் லக்கியஸ்ட் ஃபெலோங்க அவர்லாம் ஆக்சுவலா சீரீஸா. பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி இருந்தாலும் போலிங் போறது வரும். 3 விக்கெட் எடுத்துறாங்க இந்தியா, பார்க்கலாம் எப்படி போறாருன்னு சொல்லிட்டு. பட் ஆல் ஓவர் சிராஜ் பும்ரா செமையா போட்டாங்க. லாஸ்டா முகேஷ் குமார் சூப்பரா ஃபிட்டிங்கா முடிச்சாரு, 55 ஆல் அவுட். அதுக்கப்புறம் இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க, SSV ஜெய்ஸ்வால் டக் அவுட் ஆயிட்டாரு. ஸோ புவர் சீரிஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அவருக்கு. இட் ஹேப்பன்ஸ், பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவர் வந்து திருப்பி ரீக்ரூப் ஆகி வராருன்னு சொல்லிட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல. அண்ட் எஸ், சுப்னம் கில், ரோஹித் சர்மா ஃபேண்டாஸ்டிக் பார்ட்னர்ஷிப். 56 ரன்ஸோ 57 ரன்ஸோ ஐ திங்க் மேலே 60 ரன்ஸ் மேலேயே போச்சு. சூப்பரா போயிட்டு இருந்தது. ரோஹித் சர்மா அட்டாக்கிங் இன்னிங்ஸ் விளையாண்டாரு. சுப்னம் கில் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா விளையாட ஆரம்பிச்சாரு. அன்பார்ச்சுனேட்லி ரோஹித் சர்மா ஒன்ஸ் அகைன் ரபடா பால் அவுட் ஆகிறதும், சுப்னம் கில் வந்து பாத்தீங்கன்னா அந்த புஷ் பண்றதும் இது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. பட் அந்த பிச் அந்த மாதிரிங்க, அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்
அதுவும் இந்த பர்கர் போடுறாரு பாருங்க, நம்ம ஆளுங்க சும்மாவே லெஃப்ட் ஆர்ம் போலர்னா கொஞ்சம் திணறுவாங்க, இவர் வேற அப்படியே ஆங்கிள் பண்றாரு பர்கர். அது ஹைட் வரும், பவுன்ஸ் வேற ஸ்டீப் பவுன்ஸா கேப்டவுன்ல, அது வேற குத்தி ஏறுது, எந்த பேட்ஸ்மேன் இருந்தாலும் எஜ்ஜு வாங்கிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவுட் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் அவுட் ஆனோடனே விராட் வந்தாரு. விராட் சுப்மன் கில் அப்படி இப்ப நல்லா போயிட்டு இருக்கும்போது சுப்மன் கில் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் அவர் அவுட் ஆனோடனே வந்தாருங்க ஸ்ரேயாஸ் ஐயர். லிட்டரலி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், அவர் உள்ள நுழையும் போதே இப்படி இருக்குடா கண்டிஷன்ஸ், இவன் வாக்கிங் விக்கெட் தான், இவன் வந்தோடனே அவுட் ஆயிடுவான். இதான் நான் சத்தியமா சொன்ன ரெண்டாவது பால் அவுட். ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர்லாம் ஃபுட்வொர்க், நீங்க சப்கான்டினென்ட்ல எப்படின்னா வீசின்னு வீசிடலாங்க, இல்ல இந்த ஃபுட்வொர்க் வச்சு ஈவன் ஆஸ்திரேலியால கூட சர்வே ஆகலாம். ஆனா நியூசிலாந்து, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா இந்த 3 கண்டிஷன்லயுமே ஸ்ரேயாஸ் ஐயர்னால ரன்ஸ் அடிக்கவே முடியாது. நான் எழுதி சொல்லுவேன், இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம். ஏன்னா சுத்தமா ஃபுட் மூவ்மெண்ட் இல்ல, ஜஸ்ட் புஷ் பண்ணி மட்டும் விளையாடவே முடியாது. ஒன் டே கிரிக்கெட்ல சர்வே ஆயிடலாம், டெஸ்ட் கிரிக்கெட்ல சர்வே ஆக முடியாது. மேபி நம்ம சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல ஸ்பின் நல்லா விளையாடலாம் ஸ்ரேயாஸ் ஐயர், பட் குவாலிட்டி ஃபாஸ்ட் போலிங்லாம் அவனால விளையாட வாய்ப்பே கிடையாதுங்க. அதுவும் டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அதை தான் இவர் இந்த இன்னிங்ஸ்ல காமிச்சாரு. அண்ட் KL ராகுல், விராட் கோலியும் ஒரு லெவல்ல போயிட்டு இருந்தாங்க. அண்ட் விராட் கோலி வேற லீக்ல ஆடிட்டு இருக்காருங்க. நீ என்ன கண்டிஷன்ஸ் வேணா கூடி, எப்படி வேணா கூடு, கொய்யால நான் ஏன் கிளாஸை காமிக்கிறேன், அந்த மாதிரி தான் விளையாடினாரு விராட் கோலி. அல்டிமேட்டா இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்தது, சூப்பரா போயிட்டு இருந்தது. பார்ட்னர்ஷிப் 42 மேல நல்லா போயிட்டு இருந்தது. KL ராகுல் பண்ண ஒரு தப்புனால, ஃபிளட் கேட் ஓபன் பண்ணதுனால தபா 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 தபான்னு அவுட் ஆனாங்க. அப்பா, அதான் அந்த ரெக்கார்டு 6 wickets for 0 runs. KL ராகுல் எனக்கு என்ன தெரியுமா ஒரே ஒரு பிரச்சனைங்க, நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், கிராஃப் எடுங்களேன். நான் ரொம்ப நேரம் அதான் இப்ப பாத்துட்டு இருந்தேன் வீடியோக்கு முன்னாடி. போயிட்டு ஒரு செஞ்சுரி போட்டுற வேண்டியது, அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஃபெயிலியர். இது எல்லாத்துலயும் இருக்கும். நீங்க வேணா பாருங்களேன், போன வருஷம் சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் செஞ்சுரியன்ல செஞ்சுரி போட்டாரு, அதுக்கப்புறம் ஃபெயிலியர் தான், கம்ப்ளீட்டா எல்லாமே ஃபெயிலியர் தான். அதே மாதிரிதான் இங்கிலாந்துலயும் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு செஞ்சுரி போட்டாரா, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் தான். அவர் என்ன பண்றாருன்னா, போய் முதல் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு இன்னிங்ஸ்ல செஞ்சுரி போட்டுறாரு, பட் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ற, ஏன்னா ராகுல் மாதிரி ஒரு பக்கா டெக்னிக்கல் பிளேயருக்கு ஏன் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாருன்னு தெரியல. நம்ம கிளாசி ரோயல், KL ராகுல் அப்படிலாம் நம்ம சொல்லலாம். ஒரு இன்னிங்ஸை மட்டும், ஒரே ஒரு இன்னிங்ஸ் வந்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் முக்கியமான இன்னிங்ஸ் விளையாடாம போயிட்டா என்னங்க இருக்கு? விராட் கோலி விளையாடலையா கன்சிஸ்டன்ட், ஒரு 46 ரன் அடிச்சாலும் அது வைட்டல் ரன். அவ்வளவு நேரம் நின்றுட்டு அந்த ஷாட் தேவையாங்க? KL ராகுல் தேவையில்லாத ஷாட். எனக்கு நல்லா தெரிஞ்சது அப்பவே, இவர் அவுட் ஆனா அடுத்து ஜடேஜா இப்பதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வரல, ஏற்கனவே பவுன்ஸ் ஆயினுக்குது, அவர் உள்ள நுழைஞ்சு இப்பதான் என்னடா பவுன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ஆடுறதுக்குள்ள செகண்ட் பால்ல தூக்கிட்டாங்க. ஜடேஜா அவுட் ஆனோடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஐயோ போனமே சர்து தாக்குறா இருந்தா ஏதாவது ஒன்னாவது அப்படி இப்படி சுத்துவாரு, ஏதோ ஒரு 10-15 ரன் அடிப்பாரு. லாஸ்ட் 4 பேட்ஸ்மேன் பும்ரா, பிரசித் கிருஷ்ணா, முகேஷ் குமார், சிராஜா, ஐயோ பேட்டே பிடிக்கிற, பும்ராவது கொஞ்சம் பரவாயில்ல பார்த்தா பும்ரா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு டக்குன்னு. கடைசி 3 விக்கெட் கன்ஃபார்மா தெரியும் அவுட் ஆயிடும்னு. எப்பா தாங்க முடியல ஸ்டேஜ். அப்புறம் கோலிக்கு என்ன ஆயிடுச்சு, நான் நல்லா சூப்பரா விளையாடி இந்த பிளேயரை தபதான் விக்கெட் ஆகி அவர் மைண்ட் இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகி ரபடா பால்ல வந்து ஒரு 6 அடிக்கிறேன் அப்படின்னு போய் பீட்டன் ஆவார். அதுக்கு அடுத்த பால் ரபடா செம்மையா போடுவாரு. இதே ஜென்ரலா விராட் கோலி ஒரு KL ராகுலோட ஒரு பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கும்போது அந்த பால் போட்டு ஒண்ணு வெளியே விட்டு இருப்பாரு. இப்ப அண்டர் பிரஷர்ல விக்கெட் போயினே இருக்கிறா, நம்ம ரன் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி தேவையில்லாம எஜ் ஆச்சு. இல்லைன்னா அவர் நின்று இதே தான் போன மேட்ச் நடந்தது. 76 விக்கெட் ஊந்துட்டே இருந்ததுனால அவர் அடிக்க போய் அவுட் ஆனாலும் இல்லை ஒரு செஞ்சுரி போட்டிருப்பாரு மனுஷன். பட் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குரூஷியல் இன்னிங்ஸ். அது எக்ஸ்ட்ரா ஒரு 20-25 ரன் அச்சுனாலே ஸ்டாம்ப் ஆன் அத்தாரிட்டி. இன்னி வரைக்குமே அந்த 98 ரன்ஸ் செம லீடுன்னு வச்சுக்கோங்க, அதுல பேச்சே கிடையாது. 98 ரன்ஸ் செம லீடு தான். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மடத்தனம் பண்ணாங்க. என்னன்னு பண்ணாங்கன்னா, நல்ல ஒரு கண்டிஷனு 55 இந்தியாவை ஆல் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனா லைன் அண்ட் லென்த் கரெக்டா போட்டுருக்கலாம். நிறைய ஓவர் பிச் டெலிவரிஸ். ரபடா ஒரு ஆள் தான் ஒரு எண்ட்ல ஓப்பனிங் ஸ்பெல்ல நறுக்குன்னு போட்டு இருந்தாரு. அந்த பக்கம் நீடி ரன்னை வாரி வாரி கொடுத்துட்டு இருந்தாரு. பர்கரோட ஃபர்ஸ்ட் ஸ்பெல் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. இதுக்குள்ளேயே இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 50 அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜான்சன் வந்து நல்லா போட்டாரு, பட் அதுக்குள்ள இந்தியா 50, 60, 70 அடிச்சிட்டாங்க. ஒரு மொமெண்டம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பர்கர் வந்து ஃபார்முக்கு வந்தாரு, அந்த ஆங்கிள் பண்ற பால் எல்லாம் செம்மையா போட்டு கீழே எடுத்தாரு. இதுவே கொஞ்சம் முன்னாடி சவுத் ஆப்பிரிக்காவை கொஞ்சம் உஷாராகி லைன் அண்ட் லென்த்தை கரெக்டா போட்டு இருந்தாங்கன்னா இந்தியாவும் 100 ரன் இல்ல 90 ரன் ஆல் அவுட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விட்டாங்க. அதனாலதான் என்னதான் 6 விக்கெட் நீங்க 0 ரன்ஸ் எடுத்தாலும் 98 ரன்ஸ் லீடுன்றது இந்த பிட்ச்ல பெரிய லீட் ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் பாசிட்டிவா ஆரம்பிச்சாங்க. மார்க்ரம், எல்கர் ரொம்ப பாசிட்டிவா ஆரம்பிச்சாங்க. அன்பார்ச்சுனேட்லி எல்கர் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவரோட லாஸ்ட் டெஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. விராட் கோலியும் போய் ஹக்லாம் பண்ணி அந்த ஒரு இதெல்லாம் காமிச்சாரு, மெச்சூரிட்டி காமிச்சாரு. சூப்பரா இருந்தது அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஆக்சுவலி அந்த டைம்ல. அண்ட் எஸ், ஒரு பக்கம் மார்க்ரம் ரொம்ப பாசிட்டிவா விளையாடிட்டு இருக்காரு. ஏன்னா கவுண்டர் அட்டாக்கிங் தான் இந்த மாதிரி பிச்சில் செட் ஆகும். நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆடினீங்கன்னா நல்லா விளாட்னா கூட எப்போ வேணாலும் அவுட் ஆயிடுவீங்க அந்த ஸ்டீப் பவுன்ஸ்னால. ஸோ லைக் அதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்பேக். முகேஷ் குமார் வந்து பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் பும்ரா வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேவிட் பெடிங்கமும் வந்து மார்க்ரமும் 2 பேரும் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரை வந்து நாளைக்கு இந்தியா எவ்வளவு சீக்கிரம் தூக்குறாங்களோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும்.
இல்லைன்னா இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு 30-40 ரன் அடிச்சிட்டாங்கன்னா ஆல்ரெடி 38 ரன்ஸோ 37 ரன்ஸோ அஹர்ல இருக்கு, ஐ மீன் சாரி ட்ரெயிலிங்ல இருக்காங்க. ஸோ அதை தாண்டிட்டாங்கன்னா லீட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. லீட் எடுக்க இந்தியாவுக்கும் அந்த ஒரு ப்ரெஷர் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பிச்சில் 80, 90, 100 ரன் டார்கெட் செட் பண்ணா கூட கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ நாளைக்கு வந்து எவ்வளவு சீக்கிரம் சவுத் ஆப்பிரிக்கா சுருட்டுறோமோ அதுதான் இந்தியாவுக்கு நல்லது. ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு, என்னன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் நாளைக்கு முடிஞ்சிடும். ஸோ Day 3, Day 4, Day 5க்குலாம் வேலையே கிடையாது. ஸோ நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம் பிளேயர்ஸ். யார் வின் பண்ண போறாங்களா எனக்கு தெரியல. இந்தியா நல்லா போட்டா அதிக ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவுக்கு தான் வின் பண்ண இருக்கு. அன்லஸ் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்ல பிரமாதமா விளையாடி இந்தியாவுக்கு ஒரு 150 ரன் டார்கெட் செட் பண்ணாங்கன்னா இந்தியா காலி. ஸோ அந்த ஒரு ஆங்கிள் சொல்றேன். பட் ஸ்டில் எதுவுமே கிரிக்கெட்ல சொல்ல முடியாது, நம்ம நினைக்காததெல்லாம் நடக்கும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி நடக்கும்னு சொல்லி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென்